அமைதியாக இருப்பவர்களை ஒருபோதும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். அவர்களிடம் இருக்கும் 7 மறைந்த சக்திகள். நண்பர்களே, ஒரு வகுப்பறையை நினைத்து பாருங்கள். ஒரு மாணவன் எப்போதும் சத்தமாக பேசுகிறான், எல்லோருடன் பழகுகிறான். மற்றொரு மாணவன் அமைதியாக இருக்கிறான், தேவைப்பட்டால் மட்டும் பேசுகிறான். அவனை பார்த்து பலர் என்ன நினைப்பார்கள்? இவனுக்கு தைரியம் இல்லை, இவன் யாருடன் பழக மாட்டான், இவன் எதற்கும் லாய்க்கு இல்லை. ஆனால் உண்மை இதுவல்ல. அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது பல நேரங்களில் ஒரு குணநலன் அல்லது நடத்தை முறை. சைக்காலஜி என்ன சொல்கிறது தெரியுமா? சில அமைதியான மனிதர்களிடம் பலருக்கும் தெரியாத சில வலிமைகள் இருக்கலாம். அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்ற அர்த்தமில்லை. ஆனால் இந்த 7 குணங்கள் பலரிடம் அடிக்கடி காணப்படுகின்றன. அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். வெல்கம் பேக். கிளாரிட்டி இஸ் கீ. பாயிண்ட் 1. அவர்கள் பேசுவதை விட அதிகமாக கவனிப்பார்கள். ஒரு அலுவலகத்தில் மீட்டிங் நடக்கிறது. எல்லோரும் தங்களுடைய கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அமைதியாக இருக்கிறார். மீட்டிங் முடிந்த பிறகு அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதை கேட்டவுடன், அட, இதை நம்ம யாரும் கவனிக்கலையே என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர் பேசிக்கொண்டு இருக்கவில்லை, அவர் கவனித்து கொண்டிருந்தார். சைக்காலஜியில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. நாம் பேசும்போது புதிய தகவல்களை கற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் கவனமாக கேட்கும்போது புதிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாராவது பேசும்போது அடுத்ததாக என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று யோசிக்காமல் முதலில் முழுமையாக கேளுங்கள். பல பிரச்சனைகள் இதனால் தீர்ந்துவிடும். பாயிண்ட் 2. அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக முடிவெடுக்க மாட்டார்கள். ஒரு நண்பர் கோபத்தில் உங்களை திட்டிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பலர் என்ன செய்வார்கள்? உடனே பதில் கொடுப்பார்கள். சண்டை ஆரம்பமாகும். ஆனால் அமைதியாக இருப்பவர்கள் பல நேரங்களில் உடனே பதில் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் முதலில் யோசிப்பார்கள். இப்போது பேசுவது சரியா? கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா? இந்த இடைவெளி தான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்குகிறது. சைக்காலஜியில் இதை ரெஸ்பான்ஸ் பாஸ் என்று விளக்கலாம். உணர்ச்சி வந்த உடனே செயல்படாமல் சிறிது இடைவெளி விடுவது வாழ்க்கையில் செய்ய வேண்டியது. கோபம் வந்தால் உடனே மெசேஜ் அனுப்பாதீர்கள், உடனே முடிவு எடுக்காதீர்கள். 10 நிமிடம் அமைதியாக இருங்கள். பல நேரங்களில் அந்த 10 நிமிடமே உங்கள் உறவை காப்பாற்றும். நண்பர்களே, இன்று நாம் 2 முக்கியமான மறைந்த சக்திகளை பார்த்தோம். முதல், அமைதியாக இருப்பவர்கள் பேசுவதை விட அதிகம் கவனிப்பார்கள். இரண்டாவது, உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக முடிவெடுக்க மாட்டார்கள். ஆனால் இன்னும் 5 சக்திகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக 3வது சக்தி, அமைதியாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம். அதை தெரிந்து கொண்டால் நீங்களும் அந்த பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால் இந்த வீடியோவின் பார்ட் 2வை தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். நீங்கள் அமைதியாக இருப்பவரா அல்லது அதிகமாக பேசுபவரா? கமெண்டில் அமைதி அல்லது பேச்சு என்று எழுதுங்கள். நான் உங்கள் திலீப் குமார். அடுத்த பார்ட் 2வில் சந்திப்போம். நன்றி.